अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. பிரத்யக்ஷம் ஜாத்தியா பிரபலம்னு சொன்னா அது இல்ல, ஆகமம் தான் ஜாத்தியா பிரபலம்னு சொல்லியாச்சு. அதற்கு பிறகு பிரத்யக்ஷத்தை எதிர்பார்த்துத்தானே ஆகமமே வருது, அனுமானமே வருது. அனுமானம்னு சொன்னா பக்தமோ சாத்தியமோ இவையெல்லாம் பிரத்யக்ஷத்தினால்தான் அறியப்படும். எந்த பிரத்யக்ஷத்தை கொண்டு தான் ஸ்வரூப லாபம் அடைஞ்சதோ அந்த அனுமானமோ அந்த ஆகமமோ அந்த பிரத்யக்ஷத்தினுடைய விஷயத்தை பாதிக்காது அப்படின்னு லௌகிக நியாயத்தை வச்சு அதுக்கு மேல பொறுப்பற்றம் பண்ணினேன். அதற்கு நம்ம சமாதானம் சொன்னோம், எதை எதிர்பார்த்து முன்னுக்கு வந்ததோ அது பாதிக்கல, எதை பாதிக்கிறதோ அதை எதிர்பார்க்கல. பிரத்யட்சமானது வியாபகாரிக சத்தியத்துவத்தை தான் கிரகிக்கிறது. சங்கடா சன்படகா என்கிற பிரத்யட்சங்கள்ல உடம்பு இருக்கு அவ்வளவுதான் தெரியுது, உலகம் இருக்கு அவ்வளவுதான் தெரியுது. அந்த உலகம் முக்காலத்திலையும் இருக்குன்னு சொல்றதும் இப்பொழுது பார்க்கிற பொருள்களாம் இருக்கிறதாக காணப்படுகிறது. அந்த இருக்கிறதாக காணப்படுகிறது இப்பொழுது இருக்கு என்று சொல்லலாமே ஒழிய முக்காலத்திலையும் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகையால் வியாபகாரிக சத்தையத்தான் உபஜீவிக்கிறது. அதே விதமாக அனுமானமோ அல்லது ஆகமமோ பாரமார்த்திக சத்தை இல்லைன்னு தான் சொல்றது. வியாபகாரிகமா இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் பாரமார்த்திகமாக இது இல்லை, முக்காலத்திலையும் இருக்குன்னு சொல்லப்படாது, அவ்வளவுதான் சொல்றோம். ஆகையால் இவ்விரண்டுகளுக்கும் விரோதம் இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இப்படி பார்த்த பிறகு அனுமானத்துக்கும் அந்த வியாப்திக்கும் அனுமேயமான பதார்த்தங்களுக்கும் சமான சத்தாகத்துவ நியமம் வேணுமே அப்படின்னு கேட்டார். சமான சத்தாகத்துவ நியமம் இருந்தா எங்களுக்கு இஷ்டம்தான், அதுல ஒன்றும் தோஷம் இல்லை. இருந்தாலும் அந்த சமான சத்தாகத்துவ நியமம் இல்லை, வராது. அதுக்கு உபயதோ விபச்சாரம் இருக்கு அப்படின்னு கேட்டார். பிராதிபாசிகமாக இருக்கக்கூடியதான தூளி பட்டலம் அது பிரம்மஜானத்தினால் இருக்கும், அது தூமம்னு நான் தெரிஞ்சுட்டேன். ஆனா அங்கே வன்னி அனுமதி பண்ணினான், தெய்வாத்தான் இங்க வந்து இருந்துச்சு. அது இதனால இந்த புகையினால அப்படின்னு இல்லை, புகையே இல்லை, வெறும் தூளி பட்டலம் தான். ஆனா அதை புகைன்னு நினைச்சான், அங்க நெருப்பு இருக்குன்னு நினைச்சுட்டான், அனுமானம் பண்ணினான். ஆனா அங்க என்ன இருக்குன்னு ஈஸ்வர அனுகிரகத்தினால அங்க ஏதோ யாரோ நெருப்பு வச்சுட்டு இருந்தா நெருப்பு இருந்துருக்கு. இவன் பண்ணின அனுமானம் சரியா போயிடுது. ஸோ கிரமப்பிரயுக்தமாக பிராதிபாசிகமாக இருக்கக்கூடியதான ஒரு ஹேத்துனால நிஜமாவே வியாபாரிகமாக ஒரு வன்னி இருக்கு. அதனால வியாப்திக்கும் அந்த அனுமேயமான பதார்த்தம் சமான சத்தாகத்துவ நியமம் இல்லை. அதே போலயே துவனி தர்மங்களாக இருக்கக்கூடியதான ரத்த தீர்க்காதிகள் அது துவனியினுடைய தர்மங்கள், வர்ணத்தினுடைய தர்மங்கள் அல்ல. வர்ணமானது நிச்சயமா சொல்றா மீமாம்சக்கார். அப்படிப்பட்டதான அந்த பதார்த்தத்துல துவனி தர்மங்களோடு சேர்ந்து இருக்கிறதுனால அது மித்யாபூதம். அப்படி மித்யாபூதமாக இருக்கக்கூடியதான அதுல இருந்து சத்தியமான சாப்த பிரதீதியும் வருது. அதனால அதுவும் ரெண்டாவது திருஷ்டாந்தமா சொன்னோம். இப்படி எல்லா விதமாகவும் அதே போல கந்த பிராகபாவ சின்னமான கட்டத்தில் அப்படியே குடம் உண்டான முதல் கணத்தில் அங்கே கந்தம் இருக்குன்னு அனுமானம் பண்ணினான். அங்கே கந்த பிராகபாவத்தில் ஹேத்துனால இங்க வியாப்தி எல்லாம் சரியா இருந்தாலும் அங்கே கந்தம் இல்லையோன்னா அதனால என்னாச்சு, இது சரியா இருந்தாலும் இது வியாபாரிக்கமாக அது பிராதிபாதிகமா போயிடும். ஸோ உபயதா விபிச்சாரம் இருக்கிறதுனால சமான சத்தாகத்துவ நியமம் எது தாங்கள் சொன்னீங்களோ அது இல்லை அப்படின்னு அது வரைக்கும் பாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னார், பிரதிபிம்பேன பிம்பானுமதி தர்சனா அப்படின்னு. பிரதிபிம்பத்தினால பிம்பானுமதியும் ஏற்படுறது. இந்த பிரதிபிம்பங்கிறது என்னதுன்னு முதல்ல நம்ம மதத்துல என்னன்னு பார்க்கணும். எங்க மதத்துல அத்வைதத்துல பிம்பத்துக்கும் பிரதிபிம்பத்துக்கும் வித்தியாசமே இல்லை, பிம்பம் தான் பிரதிபிம்பம். இப்படி சொல்றேன், கண்ணாடிக்கு முன்னால் என்ன நான் முன்னால் இருக்கிறேன், பின்னால கண்ணாடியில பிரதிபிம்பம் இருக்குங்கிறது என்ன?
பிம்பம் தான் பிரதிபிம்பமாக காணப்படுகிறது. பிம்பம் வேற, பிரதிபிம்பம் வேற இல்லை. அதனால பிம்பம் சத்தியம் நீங்க சொன்னா பிரதிபிம்பம் எப்படி இருக்கணும்? சத்தியமாகத்தான் இருக்கணும். ஆகையால் சத்தியமான பதார்த்தத்திலிருந்து சத்தியமான ஒரு வியாப்தி வருதுங்கிறது, வியாப்தியிலிருந்து சத்தியமான அனுமயமான பிம்பம் வருதுங்கிறத ஒரு சந்தோஷமும் இல்லை. ஆனால் இன்னொன்னு பார்க்கணும், இப்ப இந்த பிரதிபிம்பம்னு நாம எதை சொல்லிட்டு இருக்கோமோ, இந்த பிரதிபிம்பமானது பிரதிபிம்பத்துவேன அது வித்தியாபூதமாக விசிஷ்ட வேஷேன, ஏன்னா பிம்ப பேதம் அதுல காணப்படுறதோ இல்லையா, அந்த பிம்ப பேத விசிஷ்டத்துவேன அது வித்தியாபூதமாக இருக்கிறதுனால வித்தியாபூதமான பிரதிபிம்பத்திலிருந்து சத்தியமான பிம்ப அனுகிரகம் பிம்ப அனுமானம் வரலாம். இப்படி வந்தாச்சு. இதுக்கப்புறம் நட தத்ராபி பிம்பரகித அவருத்தி ரூபா வியாப்தி தாத்விகேவா இது வாக்கியம். பிம்பரகித அவருத்தி, பிம்பம் இல்லாத போனால் பிரதிபிம்பம் இருக்காது. அதனால அப்படிப்பட்டதான வியாப்தி தானே நாம சொல்லிட்டு இருக்கோம், அது தாத்விகமான வியாப்தி தானே அப்படின்னு அதுக்கு மேல பூர்வப்பட்டம் சொன்னான். இந்த வியாப்தி இப்படி சொல்லப்படாது. ஏன்னா பிம்பரகித அவருத்தித்வம்னு சொன்னேன். ஏன்னா இந்த ஆகாசம் இருக்கு, அது எங்கேயுமே விருத்திநாயமக சம்பந்தத்துல இல்லை. ஆகாசத்துல எல்லா பதார்த்தங்களும் இருக்கு. ஏன் ஆகாசம்னு சொன்னாலே அவகாச பிரதாத்திருத்துவம் ஆகாசத்தை லட்சணம். எல்லாவற்றுக்கும் இடத்தை கொடுக்கறதுக்கு ஆகாசம் இருக்கு. எது எல்லாவற்றுக்கும் இடத்தை கொடுக்கிறதோ அதுக்கு ஆகாசம்னு பேரு. அதனால ஆகாசம்ங்கிறதுன்னா அவகாச பிரதாத்திருத்துவம் தான் ஆகாசத்துக்கு லட்சணம். சப்த குணகம் ஆகாசம் நகைவிஷம், அது அப்படி இருக்கட்டும். நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அவகாச பிரதாத்திருத்துவம். ஆனா ஆகாசம் எங்கேயாவது ஏதாவது இருக்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருத்தி நியாமக சம்பந்தம் சம்யோக சமவாயாதி சம்பந்தங்களில் ஆகாசம் இல்லை. அதனால ஆகாசத்துக்கு அவருத்தித்துவம் வந்தாச்சு. அப்ப அவருத்தித்த ரூப வியாப்தி அதுக்கும் வந்தாச்சுன்னா ஆகாசத்திலேயே நீங்க சொன்ன லட்சணம் வியாப்தி அடையும். அதான் சொல்ற வியாப்தி அடையும். ஏவம் தத்ராபி பிம்பரகித அவருத்தி ரூபா வியாப்தி தாத்விகேவா இது வாக்கியம். ஏவம் சத்தி அவருத்தி ககனாதேரபி வியாப்தியதாபத்தே. அவருத்தி ககனாதேரபி எங்கேயும் இல்லாதான, எங்கேயும் இல்லாதுன்னா ஆகாசம் தான் எல்லா இடத்துக்கும் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. எங்கேயும் இல்லாத விருத்தி நியாமக சம்பந்தமான ஆகாசம் எங்கேயும் இல்லை. இந்த புத்தகம் எப்படி சிறுபலகால இருக்கோ அதே போல ஆகாசம் ஒரு இடத்துல இருக்கோ. அதனாலதான் அவருத்தித்துவம்னு சொன்னா அப்படி அர்த்தம். நக தத்திர பிம்பபூர்வகத்துவமேவ அனுமீயதே. அதுக்கு மேல மறுபடியும் அர்த்தம் பிம்பபூர்வகம், பிரதிபிம்பமானது பிம்பபூர்வகம், அவதான் அனுமானம் பண்றோம். பிம்பபூர்வகத்துவமேவ அனுமீயதே. ஹேது என்ன? பிம்ப வியதிரேக பிரயுக்த வியதிரேக பிரதியோகித்துவ ரூப அப்ராதிபாத்துக்கேன ஹேதுனா. அந்த ஹேது அவ்வளவு நீளமா போட்டிருக்காங்க, இதுக்கு தமிழ்ல அர்த்தம் இருந்தா சுலபமா போயிடும். பிம்ப வியதிரேக பிரயுக்த, பிம்பம் இல்லாதனால ஏற்பட்டதான பிரதியோகி, பிம்பம் இல்லாதனால இன்னொரு அபாவம் வந்திருக்கு. அந்த அபாவத்துக்கு எது பிரதியோகியோ அது அப்படி. பிம்ப வியதிரேக பிரயுக்த பிரயுக்தம் பிரதியோகித்வ ரூபேண அப்ராதிபாத்துக்கேன ஹேதுனா. இப்படிப்பட்டதான ஹேது அப்ராதிபாத்துக்கு ஹேதுவாச்சும். இங்க பிரயுக்தத்துவம்னு சொல்லியிருக்கேன் பார்த்தா, பிரயுக்தத்துவம் என்னது? தஜன்யத்வாதி ரூபம், தஜ்ஜனக ஜன்யத்வாதி ரூபம்னு இருக்காங்க. தஜன்யத்வாதின்னு இருந்தா தேவை. ஜனக ஜன்யத்வாதி ஜன்ய ஜன்யத்துவம் இருந்தா பரவாயில்ல. தஜன்யத்வாதி ரூபம்னு இருந்தாலும் இருக்கிறான். அதனால ஏற்படும் தஜ்ஜன்ய ஜன்யத்வாதி ரூபம். வெதிரேகையோ பரஸ்பரம் ததபாவா. ஏன்னா பிம்ப வெதிரேக பிரயுக்த வெதிரேகான்னு சொல்லி கிளம்பு அல்ல ஜன்ய. அதனால பிறந்ததுல இருந்து பிறந்ததுன்னு அப்படி வேண்டாம். ஏன்னா இது நித்தியம், வெதிரேகத்வாதிகள்லாம் நித்தியம். அதனால பரஸ்பரம் ததபாவா. கிந்து அப்ப என்ன சொல்லணும்? வியாபிய வியாபக பாவா ததாக பிம்ப வெதிரேக வியாபக வெதிரேக பிரதியோகித்துவம் ஹேது தச ஆகாசாதம் விபச்சாரியேவா. அந்த ஹேது ஆகாசத்துல விபச்சாரி தான். தஸ்மாத் ஆயால் தத்திர பிரதிபிம்பேனைவ பிம்பானுமானம். ஏதாவதா என்ன பண்ணினா அங்க பிம்பம் இருக்குன்னு என்ன ஆகணும்னா பிரதிபிம்பத்தினால்தான். பிரதிபிம்பமா இருக்கிறதுனால பிம்பம் இருக்கணும். அனுமேயத்திய லிங்க வியாப்தியாதி சமான சத்வாக நியமத்திய அபாஸ்தத்வா. ஏதாவதா என்ன பண்ணிருக்கோம்? அனுமேயத்திய, எதை நாம் அனுமானம் பண்ணுகிறோமோ, அனுமானத்தினால் நாம் எதை தீர்மானம் பண்ணுகிறோமோ அது லிங்க வியாப்தியாதி சமான சத்தாகத்வ நியமம். ஏதுவோ அல்லது வியாப்தியோ அது என்ன சத்தையில் இருக்கோ அந்த சத்தையில தான் அனுமேயமான பதார்த்தம் இருக்கணும் என்று எதை சொன்னோமோ அந்த நியமம் இல்லை, தீர்மானம். எப்ப இது தீர்மானம் ஆயிடுச்சோ அதே மாதிரிதான் சார் சப்தத்துக்கும். இப்ப ஏதாவது நம்ம ரெண்டு சொன்னோம். பிரத்யக்ஷத்துக்கு
பாதகமாக எது இருக்குன்னு சொன்னா அனுமானம் ஒண்ணு, சப்தம் ஒண்ணு, ஏன்னா ஆகமம் ஒண்ணு. இப்ப அனுமானத்தை பத்தி சொல்லிவிட்டோம். சப்தத்துக்கு என்னென்ன இதன் ஏதேன சப்தேபி யோக்கியதா சமான சப்தாக்கேன சப்தார்த்தேன பவித்தவ்யம். யோக்கியதை எப்படி இருக்கோ அதே சமான சத்தாக்கமான சத்தாக்கமாகத்தான் சப்தார்த்தம் இருக்கணும் என்று எதை சொன்னீங்களோ அதுவும் தப்பு. யோக்கியதா வாக்கியார்த்தையோ சமான சத்தாக்கத்துவ நியமாது. அதனால யோக்கியதையும் அந்த சப்தார்த்தமும் ஒன்னா இருக்கணும். சமான சப்தாக்கத்துவ நியமாத் இது கதம் வேதாந்த வாக்கியார்த்தா யோக்கியதா பாதேபி அபாதிதஸ்யா. வேதாந்த வாக்கியார்த்தமும் அதுல யோக்கியதை இல்லாத போனாலும், யோக்கியதா பாதம் இருந்தாலும் யோக்கியதை இல்லாத போனாலும் அந்த அபாதிதார்த்தமா எப்படி ஆகும் அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு சொல்றார் பராஸ்தம் வேதாந்த வாக்கிய அகண்டார்த்த ரூப வாக்கியார்த்த அபாத ரூபாயா யோக்கியதாயா அப்படி அபாதார்த்தா. எங்க வேதாந்த வாக்கியத்தில் அகண்டார்த்த ரூபமான வாக்கியார்த்தம் அது ஒரு நாளும் பாதத்தை அடையல. அந்த யோகியதை இருக்கவே இருக்கு, அதுக்கு ஒரு நாளும் கிட்டால. நகி வேதாந்த சஜான பிராமணிய மித்யாத்வே கதம் தாத்விக அத்வைத சித்தி. இதோட பார்க்கணும். நீங்க என்ன சொல்றேன், வேதாந்தமோ வேதாந்த ஜான பிராமணியமோ மித்தியங்கிறது அப்படித்தானே? எப்ப ஞானம் வந்த பிறகு எல்லாமும் ஞானம், சர்வம் மித்யாபூதம், எல்லாம் பிரம்ம பின்னமான சகலம் மித்யாபூதம். பிரம்ம பின்னமா போயிடுதுன்னு உங்க வேதாந்த சாஸ்திரம் என்ன காரணம்? அதான் அவ்வளவு. நசாஸ்திரம் நசாஸ்தா நசிஷ்யோ நசிஷ்டா அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இவைகள்லாம் ஒண்ணும் இல்லை என்பதான சந்தர்ப்பத்துல இவைகள்லாம் மித்யாபூதமா இருந்தா இவைகள்னால தானே ஞானம் வரும். இது மித்யாபூதம்னு சொல்றேன். இதனால வரக்கூடியதான அதுவோ பிரமாணம்ங்கிறேள். அது ஒண்ணுதான் முக்கியம், சத்தியம் பாரமார்த்திகம்ங்கிறேள். அபாரமார்த்திகமான சாஸ்திரத்தினாலையும் அபாரமார்த்திகமான பிராமணியத்தினாலையும் பாரமார்த்திகமான பிரம்ம ஜானம் எப்படின்னு கேட்கிறேன். நக ததாபி வேதாந்த தஜ்ஜன்ய ஞான பிராமணியம் இத்தியாத்வே. வேதாந்த வேதாந்த ஞான ஒரு தத்ரம் வேதாந்த சத்யான தற்பிராமணியம் இத்தியாத்வே. இது மூணு மித்யாத்வே கதம் தாத்விக அத்வைத சித்தி இது வாக்கியம். சப்த தஜ்ஞான தாத்விகத்துவம் ஹி ந விஷய தாத்விகத்வே தந்திரம். எங்கெங்கே சப்தமோ சப்த ஜான தாத்விகம் எங்கெங்கே இருக்கோ அங்கெங்கெல்லாமே விஷயம் தாத்விகமா இருக்கணும். அல்லது எங்கெங்கே விஷயம் தாத்விகமா இருக்கோ அங்கெங்கெல்லாம் சப்தமும் சப்த ஜானமும் தாத்விகமா இருக்கணும். இப்படி ரெண்டு பக்கத்துலயும் இங்க தந்திரம்னு சொன்னா சில இடத்துல வியாபகம், சில இடத்துல வியாபியம், சில இடத்துல சமவியாபியம் இருக்கும். இங்க இருக்கிற சமவியாபம் ரெண்டு பக்கத்துலயும் எங்கெங்கே சாஸ்திரமோ சாஸ்திர ஞான பிராமணியமோ அந்த ரெண்டும் இருக்கோ அந்தந்த இடத்துல விஷயம் தாத்விகமா இருக்கணும். எங்கெங்க விஷயம் தாத்விகமா இருக்கணுமோ அங்கெங்க அதை சொல்லக்கூடியதான சாஸ்திரமோ அதனுடைய பிராமணியமோ இருக்கணும், சமமா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நியமம் இல்லை. சப்த சத்யான தாத்விகத்துவம் விஷய தாத்விகத்வே தந்திரம். சுவாமினர் இதம் ரஜதம் இது அனாப்த வாக்கிய தஜ்ஜன்ய பிரமஸ்ய ஸ்வன்மதே தாத்விகத்வே தத் விஷயத்திய அதாத்விகத்வா. இதம் ரஜதம்னு ஒரு வார்த்தை ஒருத்தர் சொன்னார். அவர் சொன்னவர் நல்லவரார் கேட்டவரான்னு வேண்டாம். இதம் ரஜதம் இது வெள்ளி இல்லாதான இடத்த கிழிஞ்சல பார்த்து இதம் ரஜதம்னு ஒருத்தர் சொன்னா அவர் ஆப்தரா இருக்க முடியுமா? ஏன் ஆப்தருக்கே நம்ம லட்சணம் ஒண்ணு சொல்லிட்டோம். ஆப்தர்க்கு எதா அர்த்தவர்த்தா எதா அர்த்தா ததா வததி. எது எப்படி இருக்கோ அதை அப்படி சொன்னவருக்குத்தான் நாம் ஆப்தர்னு சொல்றோம். கிழிஞ்சல கண்டு இது வெள்ளின்னு சொன்ன அவர் ஆப்தர் ஆக மாட்டார். இருந்த போதிலும் இதம் ரஜதம்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு. அந்த இதம் ரஜதம்னு எப்ப அவர் சொல்லியிருக்காரோ அந்த அனாப்த வாக்கியமும் தஜ்ஜன்ய பிரமஸ்யத்த அதனால ஏற்பட்ட பிரமமும் அந்த ரெண்டும் சொன்னதே தாத்விகத்வே. அந்த ரெண்டும் தாத்விகம் தான் ஒத்துருக்காங்க. தத் விஷயத்திய அதாத்விகத்வா. அதனுடைய விஷயம் என்ன? ரஜதம். அந்த ரஜதம் அதாத்விகம். ஏன்னா கிட்ட போனா அது பாதிக்கப்பட்டு போயிடுத, அது ரஜதம் இல்லையே. ஆனா அந்த வாக்கியம் மட்டும் தாத்விகம்னு ஒத்துக்கிறாங்க. இதம் ரஜதம்ங்கிற வாக்கியமோ இதம் ரஜதம்ங்கிற வாக்கியத்தினால ஏற்பட்டதான ஒரு கிரமமோ அவைகள்லாம் தாத்விகம்ங்கிறாங்க. ஆனா அந்த அப்படி சொல்ற தாத்விகத்வே தத் விஷயத்திய அந்த ரஜதம் மட்டும் அதாத்விகத்வா. ஏன் அதாத்விகம்? பாதித்தத்வா. கிட்ட போனா அது இல்லையே.
நச்ச ஞான பிராமாண்யத்தை நித்தியாத்வே விஷயத்தியாகி நித்தியாத்வம் சுத்திரூபிய ஞானே திருஷ்டம். அதுக்கு மேல எங்கெங்க அந்த ஞான பிராமாண்யம் அதாத்விகமா இருக்கோ அந்த இடத்துல விஷயம் கூட அதாத்விகம்னு நம்ம லோகத்துல பார்த்திருக்கோம். பாருங்க, சுத்தி ரஜத்துல சுத்திலே ரஜதங்கிற ஞானம் வந்து அது அப்பிரமாணம். அந்த அப்பிரமாணமா இருக்கிறதுல ரஜதங்கிறது அப்பிரமாணமா தானே இருக்கு. எந்தெந்த இடத்துல விஷய பிராமாண்யமானது, இந்த ஞான பிராமாண்யமானது சரியாக இல்லையோ, அப்பிரமாணமா இருக்கோ, அந்தந்த இடத்துல மித்யாத்வமா இருக்கோ அந்த இடத்துல அந்த விஷயமும் மித்யாத்வம் பார்த்திருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வேதாந்த வாக்கிய ஜன்ய ஞானம் அப்பிரமாணமா இருக்குமே, ஏன்னா தன் விஷயமா இருக்கக்கூடியதான பிரம்மமும் மித்தியத்தானே இருக்கணும் அப்படின்னு அவனுடைய கருத்து. நக ஞான பிராமாண்யத்தை நித்தியாத்தே விஷயத்தியாக நித்தியாத்வம் சித்திரூபிய ஞானே திருஷ்டம். ஞான பிராமாண்யத்திய இந்த சித்திரூபிய ஞானமானது பிரமாணம் என்று நாங்க சொல்றது அது நித்தியாயிடுச்சு. அப்பொழுது சித்திரூபிய ஞானத்துக்கு விஷயமா இருக்கக்கூடியதான ரூபியமும் நித்தியா இருக்கணும். விஷயத்தியாக நித்தியாத்வம் சித்திரூபிய ஞானே திருஷ்டமிதி பிரசுதேவி. எப்ப இது லோகத்துல ஜெனரல் ரூல் பார்த்திருக்கோம். எங்கெங்க ஞான பிராமாண்யம் மித்யாபூதமா இருக்கோ அந்தந்த இடத்துல அதனுடைய விஷயமும் மித்யாபூதமா இருக்கு என்ற ஜெனரலும் நாங்க பார்த்திருக்கோம். இப்ப பிரகிருத்திலையும் அப்படித்தானே இருக்கணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு எக்ஸப்ஷன் ஏன் வந்திருக்குங்கிறது நீங்க சொல்லணும். அதே பிரகிருதேவி ஞான பிராமாண்யம் மித்யாத்தே விஷயத்தியாக நித்தியாத்வம் சியாத் அப்படின்னு சொல்ல அப்படின்னு ஒரு பட்சம். இதுக்கு நம்ம சமாதானம் சொல்லணும். சொல்ற பிராமாண்ய மித்யாத்வம் விஷய மித்யாத்வே பிரயோஜகம். எங்கெங்க ஞான பிராமாண்யம் மித்யாபூதமா இருக்கோ அங்கெங்கெல்லாம் விஷயம் மித்யாபூதமா இருக்கணும் என்றதான நிர்பந்தம் இல்லை. நான் தான் சொன்னேன், 100 இடத்துல நீங்க சொன்னா அது சரியா வராது சார். அதுக்கு ஆப்போசிட்டா டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னா போதும். ஒரு 100 எக்ஸாம்பிள் சொன்னாலும் அந்த தீரம் ப்ரூவ் ஆகாது. ஏன்னா 101வது இடத்துல கெட்டு போயிடலாம் சார். அது ஞாபகம். நம்ம இன்ஃபினிட்டுக்கு இன்ஃபினிட்டாக அது ப்ரூவ் பண்ணணும்னா அது எப்பவுமே அது பர்மனண்டா இருக்குன்னு தான் ப்ரூவ் பண்ணணும், இண்டிபெண்டா. இது பாருங்க அது பாருங்க 100 இடத்துல ப்ரூவ் பண்ணாலும் ஒரு இடத்துல கெட்டு போச்சுன்னா முழுமையா போச்சு. நீங்க என்ன சொல்ற, எங்கெங்க ஞான பிராமாண்யம் மித்யாபூதமா இருக்கோ அங்கெங்கெல்லாம் அந்த விஷயமும் மித்யாபூதமா இருக்குன்னு சுத்தி ரூபிய ஸ்தலத்துல பார்த்துக்கோம், ரஜஸ்தலத்துல பார்த்துக்கோம், மறுமரிதிகத்தை சொல்லிட்டே இருந்தோம். ஆனா அது நித்யாபூதம் ஆகவேங்கிற ஒரு இடம் நான் சொல்லிவிடுவேன். அப்ப நீங்க சொன்னதான இந்த ரூல் இருக்கு பதில ஒரு நியமம் உணர்ச்சிருக்கல அது கிட்ட இனி பாருங்க. பிராமாண்ய மித்யாத்வம் விஷய மித்யாத்தே பிரயோஜகம். எங்கெங்கெல்லாம் ஞான பிராமாண்யம் மித்யாபூதமா இருக்கோ அங்கெங்கெல்லாம் விஷயம் மித்யாபூதமாக இருக்கணும் என்றதான யாதொரு நியமம் தாங்கள் சொன்னீங்களோ அந்த நியமம் இல்லை. ஏ பிரமப்பிரமா பகிர்பூதே நிர்விகல்பகே விஷய பாத அபாவா. சில ஞானங்கள் நிர்விகல்பக ஞானம்ங்கிறோம். கிஞ்சிதிதமிதி ஞானம், இது இன்னது என்று தெரியாம ஒரு ஞானம். அப்படியே ஆத்துல பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு சீரியஸா யாரோ ஒருத்தர் அந்த பக்கம் போனார், வந்து அந்த பக்கம் போனார். மாமி வந்து கேட்கிறார், போனால யாரை கவனிச்சுடா, கவனிக்கலையே அப்படின்னாரு. யாரோ போனான்னு பார்த்தா ஆனா பெண்ணா எந்த கலர் விட்டுருக்கா, நம்மாத்து மனுஷியாரா வேற யாரா அவனு கவனிக்கலையே இல்லை. இதுதான் நிர்விகல்பகம். ஏதோ ஒண்ணு போயிருக்குன்னு மட்டும் தெரியாது, ஆனா என்னதுன்னு நீங்க நோட் பண்ணல. அதுல பிரகாரதா அட்ஜெக்டிவ் இல்ல. நீங்க சொல்ல நீளமான குடம்னு சொல்ல குடம்னு மட்டும் தெரியுது, நீளம்னு தெரியல சார். நீங்க நோட் பண்ணல, தெரியாம இல்லை, அந்த சமயத்துல உங்க மனசு கொள்ளல. இப்படி ஒரு ஞானம் வந்து அதுக்கு நிர்விகல்பக ஞானம். அதே போல இந்த நிர்விகல்பக ஞானத்துல அதுக்கு விஷயம் இருக்கு பார்த்தல, அது நிர்விகல்பக ஞானம் பிரமமும் இல்லை பிரமையும் இல்லை. ஏன் சார் பிரமம் இல்லை, ஏன் பிரமம் இல்லை? அப்படி ஒரு ஞானம் இருக்கு, அது பிரமா பயபூதம் அப்படிங்கிற அது ஏன் அப்படின்னா நையாயிக்கன்னு ஒரு ரூல் நமக்கு சொல்லியிருக்காரு. எது பிரமா எது பிரமம், எது பிரம ஜானம் எது பிரமா ஜானம், உள்ளதை உள்ளபடி பார்த்தீங்கன்னா அதுக்கு பிரமா ஜானம். தத்வதி தற்பிரகாரக ஜானம். உள்ளதை இருக்கும்படி இருக்கிறதை இருக்கும்படி பார்த்தா அது உண்மையான ஜானம். இல்லாதது இருக்கும்படி பார்த்தீங்கன்னா அது பிரம்ம ஜானம். இப்ப அதுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் ஒண்ணு இருக்கணும். கருப்பான குடத்தை பார்த்து கருப்பான குடம்னு சொன்னா அது சரியான ஞானம். கருப்பான குடத்தை கண்டு வெளுப்பான குடம்னு பார்த்தேன்னா அது பிரம்ம ஜானம். இப்ப அந்த ஞானமானது குடம் எனக்கூடியதான ஞானமானது யதார்த்த ஞானமா இருக்கணுமே ஆனால்
கருப்பான குடத்துல கருப்புங்கிறது இருந்தா அது பிரம்மஞானம் ஆகும். கருப்பான குடம்ங்கிற ஞானம் வந்துட்டு அதுல கருப்பு இல்லை வெளுப்பு இருந்ததுன்னா பிரம்மஞானம். ஒண்ணும் இல்லைன்னா என்ன தத்துங்க, அது அடைக்கவே இல்லை. இப்ப இது எப்படின்னு இதான் நிர்விகல்ப ஞானம். இதுல பிரம்மத்திலையும் சேர்க்கப்படாது, ஏன்னா ததபாவ தத்துவத்துக்கான ஞானம் இல்லை, பிரமாணம் சேர்க்க முடியல, தத்வதி தத்துவக்கார ஞானமும் இல்லை. அப்ப என்ன, அந்த நிர்விகல்பகமான ஞானம் அது பிரமாவாகவும் இல்லை பிரமமாகவும் இல்லை. அதுல என்ன பிரம பயிர்பூதே நிர்விகல்பகே, அது விஷயபாதம் இல்லை. இதுக்கு முன்னால என்ன சொன்னேன், ஞான பிராமாண்யம் மித்யாபூதமா இருந்தால் விஷயமும் மித்யாபூதமுமா இருக்கணுங்கிற இந்த இடத்துல அந்த நியமத்துக்கு விருதாரம் இருக்கு. ஞான பிராமாண்ய மித்யாத்வம் விஷய மித்யாத்வே பிரயோஜகம் பிரம பகிர்பூதே நிர்விகல்பகே விஷயபாத அபாதாத். ஆனா இது எப்படி சொல்லு, கிந்து ததபாவதி தற்பிரகாரகத்துவ ரூபம் அப்பிராமாண்யமேவ ததா. இது எப்படி ததபாவதி தற்பிரகாரகம்னு சொன்னீங்கன்னா அதுலதான் இப்படி வரும். தஷ்ட பிரகிருதே நாஸ்தியேவா, பிரகிருதமா ததபாவ தற்பிரகார ஞானம் அப்பிரமாணமாக சொல்லவே இல்லையே. நச்ச அர்த்த அபாத ரூப பிராமாண்யத்தை மித்யாத்வாது. மித்யான என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்த்தாபாத ரூப பிராமாண்யம், அந்த பொருளானது பாதிக்கவில்லை. அப்படி அர்த்த அபாத ரூப பிராமாண்யத்தை மித்யாத்வாது அர்த்தத்தியாபி மித்யாத்வம் சியாது. இந்த பிராமாண்யம் மித்யாபூதமா இருந்தா அர்த்தமும் மித்யாவும் ஆடுமே அப்படின்னு பார்த்தோம். அபாதிதார்த்த விடயத்துவம் எத் பிராமாண்யம் தஸ்ய மித்யாத்வம் பிரகிருத்தே ந அர்த்தபாதா. அபாதிதார்த்த ரூப விஷயத்துவமான மித்யாத்வம் எந்த பிராமாண்யம் இருக்கோ அதுதான் மித்யாத்வம்னு சொல்லுவோம். பிரகிருதத்துல அர்த்தம் பாதிக்கல. எங்களுக்கு அர்த்தம் எது, பிரம்மம், அதுக்கு பாதம் இருக்கா? அதனால இது அப்பிரமாண்யம் உங்களால சொல்ல முடியாது. நான் அர்த்தபாத. ஆனா எப்படி சார், தத்பாதக பிரமாண அசம்பவா. பிரம்மத்தை பாதிக்கக்கூடியதான பிரமாணம் இன்னொன்னு இல்லை. ஒரு பொருள் பாதிக்கக்கூடியது பாதிக்கப்படுகிறதுன்னு எந்த சந்தர்ப்பத்தில் அது கேட்டு போயிடும், பாதிக்கப்படும். இதை விட பலவத்தரமான இன்னொரு பிரமாணம் வரணும். சாதாரணமாக எட்டி பார்க்கிறேன், பார்த்தா அங்கே ஜலம் இருக்கு, ஜலம் இருக்கிறது கண்ணால பார்த்தேன், கண்ணால பார்த்ததுமே நமக்கு ஒரு ஜலம்ங்கிற ஞானம் வந்தது. ஆனா இந்த ஞானம் பிரமையா இல்லையா அப்படின்னு கேட்டேன்னா, ஞானம் எல்லாம் உண்டாட காலத்துல யதார்த்தமாக தான் உண்டாகுது. யதார்த்தமா உண்டாகுதுன்னு சொன்னா அது ஜலம்னு நம்பித்தான் இருக்கு. நீங்க ஆக்சுவலா நீங்க ஏதோ ஜலத்தை எடுக்கணுங்கிறதுக்காக அங்கே போனேன், போய் கிட்ட போய் பார்த்தேன்னா அங்கே ஜலம் இல்லை. இப்ப இதை விட உயர்ந்ததான இன்னொரு பிரமாணம் அங்க என்ன சொல்லியிருக்கு, அது ஜலம் இல்லைன்னு சொல்லு. அப்ப முன்னால வந்த ஞானத்துக்கு ரெண்டாவது வந்த ஞானத்தினால பாதம். எப்பொழுதுமே ஒரு பிரமாணத்தினால வந்தது அது பாதித்தமாகணுமே, அதை விட அடுத்த ஞானம் பிரமாணமாகவோ இல்லை அதை விட உயர்ந்ததான ஒரு பிரமாணமாகவோ இருக்கணும். இப்ப உங்களுக்கு இந்த பிரம்மத்தை பாதிக்கக்கூடியதான ஒரு ஞானம் உங்களுக்கு வரணும், அது எந்த பிரமாணத்தினால வர முடியும்? இருக்கிறத விட எல்லாத்தையும் உயர்ந்ததான ஒரு பிரமாணம் ஆகம பிரமாணம், அதனாலதான் இந்த பிரம்ம ஜானமே வந்திருக்கு. அதை விட உயர்ந்ததான பிரமாணம் வரணும் இல்லை. அவ்வளவு தத்பாதக பிரமாண அசம்பவா. அதோட மட்டும் இல்ல, சத்திய சர்வபாத அவதித்வா. சத்திய அந்த பிரம்மமானது சர்வபாத அவதி, எல்லாமும் போனாலும் கடைசியில எஞ்சி நிற்கிறது அது ஒண்ணுதான். உலகம் முழுக்க அழிஞ்சாலும் கடைசியில எஞ்சி நிற்கிறது என்ன, அது ஒண்ணு. சதே கோபதேச அவர் சதே கோபதேச சிவக்கே வருவோம். இது எல்லாம் போனாலும் சரி கடைசியில அதுதான் வரும், அது ஒண்ணுதான் நிற்கிறது. ஏன், அதான் முடிவு. இங்க இருந்து போயிட்டே இருந்த தேடி 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 போயிட்டு காரணம் பரம்பரையெல்லாம் முன்னாடி எங்க வந்து நிற்குமோ அதான். அதுக்கு மேல வேற ஒண்ணு இருக்கான்னு கேட்க முடியாது. உபனிஷத்து சாகாஷ்டா சாபராகதியும். அதே போல மீது எல்லாமே அழிய அழிய கடைசியில் எதுவும் ஒண்ணு இருக்கணும்னு அபாவம்னு ஒண்ணு இருந்து அந்த அபாவம் எங்க இருக்கணும், அதிகரணத்தாவே. குடம் இல்லைன்னு சொன்னா எங்க இல்லைன்னு கேட்பேன், எங்கே பூமியில இல்லை. அல்லது இது இல்லைன்னா அப்ப இல்லைன்னு சொன்னா எது இல்லை எங்க இல்லை, இது கேட்டுதான் வரணும். அது அபாவத்தினுடைய சுபாவம் என்ன, அதுக்கு என்னங்கிறது ஒரு சுபாவம். ஆகையால் இப்ப உலகமெல்லாம் இல்லைன்னா எங்க இல்லை சார் அங்கே. அதனாலதான் ஸ்ருதியே அந்நியத் பரமஸ்தி, இதை விட வேற ஒண்ணு இருக்கு. நேதி நேதி அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு நக்கியன்யத் பரம் நக்கியன்யத் மாதிரி நேதி அந்நியத் பரமஸ்தி.
அப்புறம் அந்த அந்நியத் பரமத்தின்னு என்ன தருന്നത് சத்தியஸ்ய சத்தியம் பிராணாவை சத்தியம் சேகாவே சத்தியம் அப்படின்னு மூர்த்தாமூர்த்த பிராமணத்துல பிரம்மத்துக்கு மூர்த்தஸ்வரூபமும் இல்லை அமூர்த்தஸ்வரூபமும் இல்லை என்று சொல்லி அதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு. அது இன்னதுன்னு மூர்த்தாமூர்த்த விலட்சணம்னு சொல்லி அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபம் தான் நம்ம என்ன சொல்லி கொண்டிருக்கோம். இதற்கு சர்வபாத அவதிபூதம். பாதிதமான பதார்த்தங்கள்லாம் எதை போறதோ அதை பிறகு மிச்சம் இருக்கக்கூடியதான பொருள் இது ஒண்ணுதான். ஆகையால் அதுக்கு ஒண்ணும் சொல்ல முடியும். இந்து தத் விஷயரூப சம்பந்த பாதா ததாத்வம். ததா தான் இருக்கு புத்தகத்துல. ததாத்வம்னு சேர்க்கணும். தத் விஷயத்துவரூப சம்பந்த பாதா. அதனால பிரம்மத்துக்கு பாதம் இல்ல, தத் விஷயத்துவரூப சம்பந்தம் இருக்கிறதுனால பாதா வித்யாபூதம். ததாத அபாதிதார்த்த விஷயத்துவரூப பிராமாண்யம் மித்யாத்வேபி. அபாதிதார்த்த விஷய ரூப பிராமாண்யம் அது மித்யாபூதமா இருந்த போதிலும் நான் அர்த்தா மித்யா. அர்த்தமானது ஒரு நாளும் மித்தியாகாது. விசிஷ்டஸ்ய ஏகாம்ச மித்யாத்வேபி. விசிஷ்டமான அம்சத்துல ஒரு அம்சம் மித்யாபூதமாக இருந்தாலும் இதன அம்ச சத்தியத்வாது. விசிஷ்டம் ரெண்டு இருக்கு, ரெண்டும் சேர்ந்து அதுல ஒரு பகுதி மித்யாபூதமாக இருந்தாலும் இன்னொரு பகுதி சத்தியமாக இருக்கு. எப்படி? யதா தண்டபாத நிபந்தன தண்டி புருஷ பாதேபி புருஷோன பாதிதா ஏவா. தண்டி சிட்டி துவஸ்தான்னு சொல்றது காரணமா இவர் வேற தட்டாங்க குடிமை வச்சுட்டு இருந்த. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவருக்கு சிட்டின்னு குடிமை வச்சுட்டு இருக்கிறவர். ஏன்னா எல்லாரும் வேற விதமா இருந்து அவர் விலட்சணமா இருந்து அவர் அப்படிதான் கூப்பிடுவார். லோகத்தை எப்படி கூப்பிடுறா சிக்கி சிக்கை வச்சுட்டு இருக்கவர் அப்படிங்கிற அந்த கொஞ்ச நாள் ஆனா அவருக்கு கோபம் வந்துட்டு சிக்கை எடுத்துக்கிட்டார். சிக்கை எடுக்கிறது என்னாச்சு? போயிட்டு சார் அவர் போயிட்டார் அப்படின்னு. அவர் போயிட்டாருன்னா அவர் போன அவரும் உயிரோட இருக்காரு. ஆனா எப்படின்னு அந்த சிக்கை போனதுன்னா சிக்கையோடு கூடிய அந்த வியக்தியே போனா போல லோகத்துல விவகாரம். அதே போலயே எங்கேயுமே மித்யாத்வ சத்தியத்துவமான இரண்டு பதார்த்தங்களும் சேர்ந்திருக்கும் காலத்தில் ஒரு பகுதி போனாலும் இன்னொரு பகுதி இருக்கு. யதா விசிஷ்டத்தை ஏகாம்ச மித்யாத்வேகி அபராம்ச சத்தியத்வா யதா தண்டபாத நிபந்தன தண்டி புருஷ பாதேவி. தண்டபாதத்தினால ஏற்பட்டதான தண்டி புருஷ பாதேவி. தண்டம் கையில வச்சுருக்கார். அவருக்கு தண்டி புருஷான்னு பேர் இருந்தது. ஆனா அந்த தண்டத்தை கீழே வச்சுட்டார். இப்ப தண்டம் அவரோடத்துல இல்ல. இப்ப அவர் தண்டி புருஷான்னு சொல்லிவிடா. தண்டம் தான் கையில இல்லையே. தண்டம் இருக்கிறது தண்டத்துடன் கூடியவர். இந்த தண்டத்தை விட்டுட்டார். இப்ப புருஷனே போயிட்டாருன்னு சொல்லிவிடா. லோகத்துல விவகாரம் அப்படி இருக்கு. அதான் தண்டி புருஷ பாதேபி புருஷோம பாதிதா ஏவா. ஏகாவதா என்ன சார் ஆச்சுப்பா? டோட்டலா என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்துக்கணும். உபஜீவியத்வேனாபி பிரத்யக்ஷத்துக்கு பிராபல்யம்னு சொல்லப்படாது. எப்படி எந்த ஒரு அனுமானமோ அல்லது சாஸ்திரமோ பிரத்யக்ஷத்தை நாடி தான் வந்த போதிலும், பிரத்யக்ஷத்தை நாடி வந்ததுன்னா விமதம் நித்யா திருஷ்யத்வாதம் சொல்றது. விமதம்னா வியாபாரிக பிரபஞ்சம்னு அர்த்தம். வியாபாரிக பிரபஞ்சம் அதான விமதம்ங்கிற பத்தி அவ்வளவுதான் வச்சுட்டு இருக்கு. வியாபாரிக பிரபஞ்சம்னு மேல சொல்லையே தவிர பிரம்ம பிரமாதம் பிரதீத்தியம்னு சொல்றதுக்கு டோட்டலா எவ்வளவுதான் அர்த்தம். இந்த எந்த பிரபஞ்சம் நாம் பார்த்து கொண்டிருக்கோமோ இந்த பிரபஞ்சம் வித்யாபூதம். எதனால திருஷ்யத்வா சுத்தி ரூபியவது. இப்ப இந்த பிரபஞ்சம்ங்கிறது நீங்க எப்படி சார் கண்டுபிடிச்சு? பிரத்யக்ஷத்தினால. இந்த பிரத்யக்ஷத்தினால பிரத்யக்ஷத்தை உபஜீவித்துத்தான் இந்த வித்தியாத்வ அனுமானம் வந்திருக்கு. வித்தியாத்வ அனுமானம் நீங்க பண்ணணுமே ஆனால் முதல்ல உங்களுக்கு பிரத்யக்ஷத்தினால பிரபஞ்சம் தெரியணும். ஸோ யூ ஷுட் கெட் தி ஹெல்ப் தி பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷம் இல்லாதப்பதான் இந்த அனுமானத்துக்கு இடமே இல்லை உங்களுக்கு. ஸோ இந்த அனுமானம் தான் வருவதற்காகவே முதல்ல பிரத்யக்ஷத்தை நாடி வந்திருக்கு. அப்ப அந்த பிரத்யக்ஷம் நமக்கு என்ன சொல்றது? உலகம் சத்தியம்னு சொல்றது. எந்த பிரத்யக்ஷத்தை நாடி இந்த அனுமானம் வந்திருக்கோ அந்த பிரத்யக்ஷம் பிரபஞ்சத்தை சத்தியம் என்று சொல்ல, இந்த அனுமானம் அந்த பிரத்யக்ஷத்தை பேஸ் பண்ணி வந்த இந்த அனுமானம் அந்த பிரபஞ்சத்துக்கு நித்தியாத்மம், அதுக்கு ஆப்போசிட்டா சொல்ல முடியாது. இது முதல் கூறுபட்டு. அதே போலயே பிரத்யக்ஷத்தைன்னா சிராவண பிரத்யக்ஷம். வேதத்தை கேட்கும் பொழுது உங்க காது பிரத்யட்சமா தெரிவித்தானே உங்களுக்கு வேதமே வரும். வேதத்துல நீங்க உபனிஷத்துல எப்படி வச்சு காது கேட்டாதானே வச்சு காது வழியாகத்தானே உங்களுக்கு உபனிஷத் ஞானம் வந்திருக்கு. ஸோ
எந்த உபனிஷத் ஞானம் தான் வருவதற்காக பிரத்யட்சத்தை நாடித்தோ, அந்த பிரத்யட்சம் உலகத்தை எல்லாம் சத்தியம் என்று சொல்லித்தோ, அந்த சாஸ்திரமானது பிரத்யட்சத்தை பேஸ் பண்ணி வந்த சாஸ்திரமானது அந்த உலகத்தை நித்தியான்னு சொல்லப்படாது அப்படிங்கிறதுதான் ஆட்சேபம். இந்த ஆட்சேபத்துக்கு நீங்க என்ன சமாதானம் பண்ணிருக்க? அதுக்குள்ள இருக்கிற அவாந்தரமான சந்தேகங்கள்லாம் இருக்கட்டும், இதுக்கு என்ன சமாதானம் நீங்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரத்யட்சத்தை நாடித்தான் அனுமானம் வந்திருக்கு, பிரத்யட்சத்தை நாடித்தான் சாஸ்திரம் வந்திருக்கு. ஏன்னா பிரத்யட்சம் கண்ணால உலகத்தை பார்க்கலைன்னா உலகங்கிறது தெரியாது, காதால உபனிஷத்து கேட்கலைன்னா எனக்கு உபனிஷத்து ஞானம் வந்திருக்காது. ஸோ பிரத்யட்சத்தினால்தான் சார் இவா 2 பேரும் வந்திருக்காரு. ஆனா அந்த பிரத்யட்சம் சொன்ன விஷயத்தை இவ மறுக்கல. மறுக்கல. பிரத்யட்சம் என்ன சார் சொல்லியிருக்க? உலகம் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஞாபகத்துக்கு உலகம் என்ன இருக்கு, அவ்வளவுதான் சொல்லி. ஆனா அனுமானமோ சாஸ்திரமோ என்ன சார் சொல்றது? உலகம் பாரமார்த்திகமாக இல்லை, பாரமார்த்திகமா முக்காலத்திலையும் பாதித்தமாக இருக்கே தவிர அபாதித்தமாக இல்லை. அவரைத்தான் நான் சொல்றேன். இப்ப சாஸ்திரம் என்ன சொல்றது, இது என்ன சொல்றதுன்னு பார்க்கட்டும். பிரத்யட்சமானது தான் இருக்குன்னு காட்டுறது, அவ்வளவுதான். சாஸ்திரம் எப்பொழுதும் இருக்கு என்று நம்பாது. அந்த 2க்கு விரோதமே இல்லையா? வியாவகாரிக சத்தியத்துவத்தை சொல்லக்கூடியதான பிரத்யட்சமும் பாரமார்த்திகமாக முக்காலத்திலையும் இல்லை எனக்கூடியதான சாஸ்திரமோ அனுமானத்துக்கும் விரோதம் இல்லை. ஏன்? இது பிரசன்ட் ஸ்டேட்டஸை சொல்றது, அது ரியல் ஸ்டேட்டஸை சொல்றது. பாரமார்த்திகமாக இருக்கா? அது இல்லை. ஸோ பாரமார்த்திக சத்தியத்துவத்தை சொல்லக்கூடியது, சத்தியத்துவத்தை பாதிக்கக்கூடியது. பிரபஞ்சத்துல பாரமார்த்திக சத்தியம் இல்லை என்று சொல்றது அனுமானமோ ஆகமமோ. பிரத்யட்சம் வியாவகாரிக சத்தியத்துவத்தை தான் சொல்றது. ஆகையால் அது 2க்கும் விரோதம் இல்லை. எதை உபஜீவிக்கிறதோ அதை அது மறுக்கல, எது அதை மறுக்கிறதோ அது பிரத்யட்சத்தினால பிரத்யட்சமானது அதை சொல்லலை. இதுதான் முக்கியமாக நம்ம சொல்றோம். இப்ப அதுக்கு மேல பிரசக்தானுப்பிரசக்தமாக அனுமானம் பண்றதா இருந்தா அனுமானத்தினுடைய அந்த வியாப்திக்கும் அனுமேயமான பதார்த்தத்துக்கு சமான சத்தாகத்துவ நியமம் வேணும்னு கேட்டான். அதுக்கு நான் சமான சத்தாகத்துவ நியமம் அது எங்களுக்கு இஷ்டம் தான் சொன்னோம். ஆனா ஏன்னா வியாவகாரிகமான பதார்த்தம் ஏதோ வியாவகாரிகமான பதார்த்தம் நமக்கு எல்லாம் ஒண்ணுதானே, அதனால சரின்னு சொன்னோம். ஆனா இந்த நியமம் நீ சொல்லியிருக்கேன், அந்த நியமம் நிஜமாக இல்லை. எங்களுக்கு அதனால ஒரு பாதம் இல்லாத போனாலும் யோஜனை பண்ணி பார்த்தேன்னா நியமம் இல்லை. ஏன்? பொய்யாக இருக்கக்கூடியதான தூளி பட்டத்துல தூபஜானம் வந்த போதிலும் அதனால ஒருவேளை அந்த இடத்துல நிஜமாக நெருப்பு இருக்குமே, ஆனால் நெருப்பு அனுமானம் எது வருதோ அது சரியான அனுமானமாகத்தான் இருக்கு. ஏது பொய்யா இருக்கலாம் சார், பை மிஸ்டேக் நீங்க நடக்கலாம், ஒரு கேரேஜை பண்ணி இருக்கலாம், அதனால ஒரு பலம் வந்துடலாமே. சம்பாதி பிரவൃத்தி எல்லாம் அப்படித்தானே இருக்கு, இது வரலாம். அதே போலயே கந்தப்பிராபாவத்தின கட்டைன்னு நையாயிக்கன்னு சொன்னதான அந்த இடத்துல வியாப்தி சரியா இருந்தாலும் அந்த இடத்துல சாட்சியம் அனுமேயமான பதார்த்தம் பொய்யா இருக்கு, பாதித்தமா. அதனால நீங்க சொன்ன இது சரியா இருக்கு. பிம்ப பிரதிபிம்பம் அதையும் யோசனை பண்ணி பார்த்தேன்னா சரியாக இல்லை. இது வரைக்கும் அனுமானத்தை சொன்னோம், அதுக்கு மேல சாஸ்திரம்னு சொன்னா யோகியதா ஜானத்துக்கும் சாஸ்திர ஜானத்துக்கும் சமான சத்தாகத்துவங்கிற நியமமும் இங்கேயும் இல்லை. நீங்க என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் இருக்க வேண்டியது இல்லை. ஏதாவதா என்ன வந்தாச்சு, என்ன தீர்மானம் பண்ணியிருக்கோம்? பிரத்யட்சத்தினால் நம்ம எதை நினைச்சோமோ, எது பிரத்யட்சத்தினால் அறியப்பட்டதோ அதற்கும் வேதாந்தத்துல சொல்லக்கூடியதான அகண்டார்த்தத்துல சொல்ல இந்த அர்த்தத்தை சொல்லக்கூடியதான அம்சத்துக்கும் வஸ்துதா விரோதம் இல்லை. அதனுடைய சப்ஜெக்ட் வேற, இதனுடைய சப்ஜெக்ட் வேற. அது வியாவகாரிக சத்தியத்துவத்தை தான் கிரகிக்கிறது, இது பாரமார்த்திகமாக சத்தியத்துவம் பிரபஞ்சத்துல இல்லை என்று சொல்றது. ஆகையால் உபஜீவிய விரோதம் இல்லை. இதுதான் பாரமார்த்திகத்துவத்தை பூண்டுண்டதான அத்வைத ஸ்ருதி உபஜீவியத்தினால விரோதத்தை அடையிறது இல்லைன்னு ஒரு ஸ்லோகம் வருது. பாரமார்த்திகம் அத்வைதம் பிரவிஷ்ட சரணம் ஸ்ருதி விரோதாது உபஜீவியேன நபிதேதி கதாச்சனா. அதனால ஸ்ருதியானது பாரமார்த்திகமான அம்சத்தை தான் சொல்லும். பாரமார்த்திகமான சத்தியத்துவம் பிரபஞ்சத்தில் இல்லை என்று சொன்னதுனால உபஜீவியத்தினால ஒருவான உபஜீவிய விரோதத்துக்கு பயப்படாது. இதுதான் டோட்டலா இந்த பிரகரணத்துக்கு. நடுவில் அவாந்தரமாக ஒரு கேள்வி, அதுக்கெல்லாம் சமாதானம் அப்ப எப்படி இருக்கும். நடுவில் பிம்ப வெதிரேக வெதிரேக பிரயுக்த வெதிரேக அத்தியந்தா இவ்வளவு சொன்னா அது அவ்வளவு வேண்டியதில்லை. என்ன விஷயமும் கிரகிச்சுண்டா போதும். இது வரைக்கும் இப்படி ஆச்சு. அதுக்கு அடுத்ததாக நான் எடுத்துக்கொள்ள வேண்டியதான அடுத்த பிரகரணம்
பிரத்யக்ஷத்திய அனுமான பாத்தியத்துவம். இப்ப நாம எதை சொல்லிட்டு இருக்கோமோ பிரத்யக்ஷத்துக்கு உபஜீவியத்தான் பிரத்யட்சமாக பிரபலமாகும். பிரத்யட்சம் உபஜீவியமா இருக்கிறதுனால அது பிரபலமாகும். அனுமானத்தையும் அல்லது ஆகமத்தையும் அதே நாகம் பண்ணணும்னு வந்து அப்படி இல்லை என்று நாம சொன்னோம். இப்ப அடுத்ததாக பிரத்யக்ஷத்திய அனுமான பாத்தியத்துவம். பிரத்யட்சம் அனுமானத்தினாலையும் பாதிக்கப்படலாம். இது ரொம்ப கஷ்டமான. நாம் சாதாரணமாக பிரத்யட்சத்தை கண்டா அது வசத்தின்னு நம்மளுக்கு. ஏன்னா அது முதல்ல வருதுன்னா பரந்தண்ணிலிருந்தே நமக்கு பிரத்யட்சம் கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம். இந்த பிரமாணங்களுக்குள்ள பிரத்யட்சம்ங்கிறது எப்படி? ஜேஷ்ட பிரமாணம். அந்த ஜேஷ்ட பிரமாணமா இருக்கிறதுல சான்ஸ் என்னன்னு சிரேஷ்டமாகவும் இருக்கலாம். ஜெனரலி பெரியவர்னு சொன்னா நமக்கு மரியாதை கொடுக்குறோமோ இல்லையோ, யாரா இருந்தாலும் வயசுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்றோம். அதோட இல்ல லோகத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவை எல்லாம் இருந்தாலும் சிரேஷ்டமா இருக்கிறதுக்கும் சான்ஸ் உண்டு. சோ இந்த பிரத்யட்சமானது எப்பொழுதுமே ஜேஷ்டம்ங்கிறதோட சிரேஷ்டமாகவும் இருக்கணும் என்று பூர்வபட்சி எதிர்பார்க்கிறான். அதை நம்ம கவனிக்கணும். ஏன் அவன் சொல்றாங்கிறது அவனுடைய அபிப்பிராயத்துல அவன் வழியா அவன் இடத்துல இருந்து நம்ம யோசனை பண்ணி பார்த்தா நமக்கு தானே தெரியும். அவன் என்ன சொல்றான்? பிரத்யட்சமானது முதல்ல ஏற்பட்டதான பிரமாணம், அது சிரேஷ்டமாகவும் இருக்கலாம், பலவத்தரமாகவும் இருக்கலாம். இது அனுமானம்னு ஒண்ணு வந்தது பார்த்தீங்களா? இது எப்ப சார் வந்தது? கொஞ்ச நாள் ஆன பிறகுதான் வந்தது. இந்த அனுமானமானது அதை எதிர்பார்த்துத்தான் வந்தது. பிரத்யட்சத்தினால சில இன்புட்ஸ் நமக்கு தெரிஞ்சது, அதை வச்சுண்டு நம்ம வியாப்தி எல்லாம் கிரகிச்சு அதை வச்சுண்டு ஒரு அனுமானம் பண்ணிடுது. ஸோ அனுமானத்தினால வரக்கூடியதான அம்சங்கள் எல்லாம் நாம் எதுல இருந்து வாங்கினோம்? பிரத்யட்சத்துல வந்து வாங்கிட்டோம். பிரத்யட்சத்துல இருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாம ஏதோ ஒண்ணு தயார் பண்ணினோம். அது பிரத்யட்சத்துக்கு விரோதமா ஆகப்படாதுன்னு இதுவரைக்கும் எழுத முடியும். இப்ப என்ன சொல்ற? சில சமயத்துல பிரத்யட்சத்தினால ஏற்பட்டதான அதை கொண்டு நாடி வந்ததான அனுமானமும் பிரத்யட்சத்தையே பாதிக்கிறான். இப்ப என்ன வந்திருக்கு? பிரத்யட்சம் அனுமானத்தையும் பாதிக்கிறான், அனுமானமும் பிரத்யட்சத்தை பாதிக்கிறான். இப்படி வரும் சில இடத்துல. ஆகையால் பிரத்யட்சம் பிரபலம் என்று எப்பவுமே சொல்லாதீங்க. அனுமானத்தினாலையும் பிரத்யட்சம் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது அடுத்த சொல்லணும். அத பிரத்யட்சத்திய அனுமான பாத்தியத்துவம். பிரத்யட்சமானது அனுமானத்தினாலையும் பாதிக்கப்படலாம். இப்படி பாதிக்கப்படலாம்னு சொன்னதுனால உங்களுக்கு என்ன லாபம்? முதல்ல அவனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் கிளியர் ஆகும். பிரத்யட்சம் தான் உயர்ந்தது என்று அவன் சொன்னானே, ஆனால் பிரத்யட்சத்தினால பிரபஞ்சம் சத்தியம்னு தெரியுது. பிரபஞ்சம் சத்தியம்னு தெரிஞ்சால் அனுமானமானது என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? விமதம் மித்யா திருஷ்யத்வா அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு மித்யாத்வத்தை ஸ்தாபிக்கிறேன். ஸோ பிரத்யட்சம் பிரபலம் என்று அவன் சொல்லிவிட்டானே, ஆனால் பிரபலமாகவே ஆகிவிடுமே. ஆனால் உங்க அனுமானம் நீங்க சொன்னது 367 பசுக்கங்கள் ஆயிருக்கு, எல்லாம் ஏன் சார்? பிரத்யட்சம் தான் பிரபலமாச்சு, கண்ணுக்கு எதிர்க்க உலகம் இருக்குங்கிறல நீங்க அனுமானத்தை விட்டு விமதம் மித்யா திருஷ்யத்வான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பிரத்யட்சம் தான் பிரபலம்னு சொன்னா இது போயிடும். அவனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் வியூ என்ன? அவன் ஏன் அப்படி பேசுறான்? பிரத்யட்சம் பிரபலம்னு சொன்னா அவனுக்கு கிட்டக்கூடியதான லாபம் என்ன? இது அத்வைதிக்கு பிரத்யட்சம் பாதிதமாக போறது அப்படின்னு சொன்னா இவனுக்கு என்ன சார் லாபம் அப்படின்னு கேட்கலாம். பிரத்யட்சம் உலகத்தை உண்மை என்று காட்டின போதிலும் அனுமானத்தினால மித்யாத்வம் பிரபஞ்சத்துக்கு வருவேயானால் அப்புறம் அவங்க நீங்க பார்த்ததான பிரத்யட்சத்தினால பார்த்த பதார்த்தம் பொய்யினாரு. அப்ப மித்யாத்வம் பிரபஞ்சத்தை கிடைக்கிறது. மித்யாத்வம் கிடைச்சதுனால உங்களுக்கு என்ன லாபம்? எங்களுக்கு சுத்தி சொல்றதான ஏகமேவாதிங்கிற அம்சமானது. இவருடைய அம்சம் இது, அவருடைய. அயல் பிரத்யட்சம் அனுமானத்தினால் பாதிக்கப்படலாம். இதுதான் இனிமேல சொல்லக்கூடியதான் அடுத்த பிரகரணத்துக்கு வழி. அகிஞ்ச விபக்ஷ பாதக தர்க்க சசிவம் அனுமானம் அப்படி பிரத்யட்ச பாதகம். அவனுக்கு வந்து பதில் விபட்ச பாதக தர்க்கத்தோட சேர்ந்ததான ஒரு அனுமானம் இருக்குமே, ஆனால் அது பிரத்யட்சத்தை பாதகம். இப்ப என்ன அனுமானம் எல்லாம் பிரத்யட்சத்தை நாகம் பண்றதுன்னு நான் சொல்லல. உலகத்துல இருக்கிற எல்லா அனுமானமும் பிரத்யட்சத்துக்குன்னு சொல்லல. ஆனா அந்த அனுமானத்துக்கு ஒரு ஹெல்ப் ஒண்ணு இருக்கணும் சார். அது இருக்குமே, ஆனால் அதோட சேர்ந்து இத நாசம் பண்ணிவிடும். அனுமானத்தை பிரத்யட்சத்தையும் நாசம் பண்ணலாம். இந்த விபக்ஷபாதக சசிவம் அனுமானம் அப்படி பிரத்யட்சம். இந்த அப்பின்னு சொல்றாரு எதுக்கு?
ஆகமும் பிரசித்தத்துக்கு பாதகம்னு சொல்லியிருக்கேன். அனுமானமும் பாதிக்கிறான். அந்த அனுமானம் எப்படி பாதிக்கும்? இது போல சர்க்கம்ஸ்டன்சஸ் வரும் பொழுது அது என்னன்னு மேல போய் சொல்ல போற. விபட்ச பாதக சதிபம் அனுமானம் பாதகம் அப்படின்னு முதல்ல ஸ்டேட்மெண்ட். அதுக்கு நனு ஏவம் அப்படி ஔதும்பரியும் கிருஷ்ணா உத்காயே ஐந்திரியாகாரபத்தியம் உபதிஷ்டதே கர்மயம்பரி ஸ்ருதித்ரேக்ராஹி பிரத்யக்ஷம் யதாக்கிரமம் ஔதும்பரி சர்வாவேஷ்டயிதவ்யா இது ஸ்மிருதிரூபேண சர்வவேஷ்டன ஸ்ருத்யனுமானேன கலாச்சன சரீரசினேந்திரசஸ்திதாசுதே இது மந்திரசாமர்த்திய லட்சணேன இந்திரஜேஷத்வ ஸ்ருத்யனுமானேன சோதனாதிலிங்கரூபேண குஷஸ்ருத்யனுமானேன ச பாத்யேதா பாத்தியதேன்னு இருக்கு பாத்யேதா இது சர்வா மீமாம்சா. இங்க சர்வ மீமாம்சான்னு இருக்கு. சர்வா மீமாம்சா ஒன்றிதா சியாத் இதே அது வரைக்கும் சொல்றேன். நான் வைஷமியாது சித்தாந்தம். இப்படி பூர்வபட்சம் சித்தாந்தம் இந்த ரெண்டு பிரகரணம் ரொம்ப சின்னதான். அதில் இதை அடுத்த வாரம் அடுத்த கிளாஸ்